உடலியல் ரீதியாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை. மதர் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் தே காட் மேரிட். நீங்கள் யார் அதை தீர்மானிக்க? அந்த பொண்ணோட பயாலஜிக்கல் நீடை யார் சார் மீட் பண்ணுவா? சாப்பாடு போட்டா எல்லாம் சரியா போய் நீங்க எப்படி நம்புறீங்க? இப்போ ஃபீல் பண்றதுக்கு you feel that only another husband should come. நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணி திருமணம் செய்துக்கிட்டோம். கட்டாயமாக உடல் ரீதியாக தேவைப்படுகிறது. இருக்கு. மறுமணத்தை ஆதரிக்கிறவர்கள் நீங்க, மறுமணத்தை உணர்வு ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறவங்க நீங்க. அப்படியா ஆரம்பிக்கலாங்களா? திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். பிறப்புல இருந்தே இருக்கக்கூடிய கனவு அது. பெரிய விஷயம் தான். அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். திருமணம் என்பது வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தின் ஒரு அடையாளம். புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்தின் அடையாளம். எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பூரிப்பானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. திருமணம் என்பது மேரேஜ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தது. ஒரு துரதிஷ்டமான ஒண்ணு தான். துரதிஷ்டவசமான விஷயம். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? திருமணம் இல்லாத வாழ்க்கை ஒரு இனிப்பு இல்லாத. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு கசப்பு. வாழ்க்கையில் ஒரு சந்தோஷங்களே கிடைக்காது. இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? ஒரு உறவில்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. இதுல முன்னேற்றமே இருக்காது, இன்ஸ்பிரேஷன் இருக்காது, பாலைவனம். ஒரு உறவு இல்லை என்றால் கண்களை இழந்தது போன்றது, வாழ்க்கையே சூனியம், அது நரகம், இந்த உலகத்தில் வாழ்வதில் அர்த்தமில்லை ஒரு உறவு இல்லாமல் அப்படின்னு எல்லாரும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் முறிவு ஏற்பட்டோ, விதவையாகி போனாலோ, இறந்து மனைவி இருந்தாலோ, இன்னொரு திருமணம் என்று வருகிற போது அதை மட்டும் ஏன் மறுக்கிறீர்கள்? இறப்பும் பிறப்பும் ஒரு முறை நிகழ்வது. தன் மனைவியின் இணைப்பும் இழப்பும் ஒரு முறை தான் நிகழ்விடும். ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல. தப்பான என்ன பொறுத்த வரைக்கும் because we are setting a wrong example to the children. They are trying to justify what they have done is correct. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய தப்பு. இது எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அப்போ அந்த பெண் என்ன செய்யறது, அல்லது அந்த பையன் என்ன செய்யறது? இந்த முறை மாட்டுவா. we can stand alone, sir. There is not a compulsion. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தனியா வாழ முடியாது அப்படின்ற ஒரு இதுவே இல்லையா? ஓ, அப்படியா விஷயம்? நம்முடைய மகள் நாம் திருமணம் செய்து வைக்கிறோம். 18 வயசுலயோ 19 வயசுல திருமணம் செய்து வைக்கிறோம். ஏதோ ஒரு விபத்திலே அவருடைய கணவன் இறந்து போனால் உங்கள் பெண் குழந்தையை நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே வைத்திருப்பீர்களா? கண்டிப்பாக மறுமணம் பண்ணி வைக்க மாட்டேன் நானு. உங்க மகளா இருந்தாலும் கண்டிப்பா. தனியா இருக்க முடியாதா என்ன? ஏன் தனியாக இருக்கணும்? உங்க குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ. அந்த பொண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையை யார் மீட் பண்ணுவா? அவள் கனவுகளை யார் மீட் பண்ணுவா? நீங்கள் யார் அதை தீர்மானிக்க? அந்த பொண்ணோட பயாலஜிக்கல் நீடை யார் சார் மீட் பண்ணுவா? சாப்பாடு போட்டா எல்லாம் சரியா போய் நீங்க எப்படி நம்புறீங்க? ஃபீல் பண்றதுக்கு you feel that only another husband should come. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. What else to come? Definitely. why ஓபனா பேசலாமா? இருக்க முடியாது. இருக்க முடியாது. சிலிப்பாக்கிட்டா நானே சிலிப்பாக்கேன். உடலியல் ரீதியாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை. கட்டாயமாக தேவை. என்னமா 10-15 வருஷமா பத்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? எனக்கு 35 வயசு. எனக்கு 2.5 வயசுல ஒரு குழந்தை. கவனிக்கிறா? விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு முஸ்லீம். அது எனக்கு பிடித்தது. என்னுடைய பசங்க எல்லாம் முன்னாடி தெரியும். என்ன எழவி? நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணி திருமணம் செய்துக்கிட்டோம். கட்டாயமாக உடல் ரீதியாக தேவைப்படுகிறது. இதுவும் ஒரு பசிதானப்பா. நீங்க எல்லாம் கிடைக்கலன்னு ஏங்குவீங்க. நான் ஓபனா பேசுறேன். எங்களுக்கும் தேவை. எங்களுக்கு 35 வயது 40 வயது இன்று 50 வயதிலுமே பெண்ணுடைய துணை தேவை எல்லாவற்றிற்கும் என்று கூறும்போது ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நீங்கள் 18 வயது பெண்ணுக்கு தேவையில்லை என்று சொல்லுவீங்க. அதாவது மறுமணம் செய்துதான் அதை அந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. moral support can be given by any person in the family itself. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? physical support எதுக்கு சார் வேணும்? why do we need a physical support? பிசிக்கல் சப்போர்ட் இல்லன்னா கண்டிப்பா சமுதாயத்துல நிறைய சீர்கேடுகள் ஏற்படும். டெஃபினட்டா அது டெஃபினெட்லி மறுமணம் இல்லன்ற பட்சத்துல பெண்ணுக்கு பாதுகாப்பு, பெண் பாதிப்புகளை தவிர்க்கும் பொருட்டு டெஃபினட்டா மறுமணம் தேவை. நீங்க கத்துக்கணும் ஐயா. கத்துக்கணும். நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச லேடிக்கு எஸ்பெஷலி லேடிக்கு செகண்ட் மேரேஜ் பண்ண போது அந்த குழந்தைக்கு 8 இயர்ஸ். பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. மதர் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான் தே காட் மேரிட். இதுக்குள்ள உருத்தல பொறம்போ. நாட் ஃபார் தட் சைல்ட் or not for anything else. எந்த ரிலேஷன்ஷிப் சொல்றீங்க? just for physical, nothing else. போலறாதடா. உளறனா. ஒரே வார்த்தையில அவங்கள டக்குன்னு just for sex man அப்படின்னு ஒரே அடியா தலையில அடிச்சிருக்கீங்கங்கறதா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. மாற்றம்டா. உங்களுக்கு அபிப்பிராயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியாக பாலியல் தொடர்பான இச்சைகளோடு தொடர்பு படுத்துவது மட்டும் எப்படி சரியா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்போ. ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாலே அது ஜஸ்ட் ஃபார் செக்ஸ். இந்தியாவிலும் செக்ஸ் எளிதாக கிடைக்கிறது. ஃபார் இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம். யாரை பூட்டி வச்சிரலையே. செக்ஸ்க்காக மட்டுமே ஒருவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படினா அவர் திருமணமே செஞ்சுக்க வேண்டாமே. மாமா கோவம் வந்துருச்சு. நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா திருமணமே செக்ஸ்க்காக தான் நடக்குதுங்கறதை நம்ம ஒத்துக்கறோம். இஸ் தட் ட்ரூ? அது வந்து நோ தென் எப்படி ரீமேரேஜ் மட்டும் செக்ஸ்க்காக நடக்குது? திருமணம் என்பது செக்ஸ்க்காக நடக்க
இல்லங்கிறது உண்மைனா மறுமணம் என்பதும் செக்ஸுக்காக மட்டும் நடக்கல. திருமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடப்பதை போலவே மறுமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடக்கிறது. வாழலாம் ஏன்ல எல்லா பெண்ணுங்களுமே முக்காவாசி பேர் 75% வேலைக்கு போற பெண்களா இருக்காங்க. முன்ன வந்து வேலைக்கு போகாத இருந்ததுனால டிபெண்டண்டா இருந்தாங்க. எதுக்காக அப்படி வாழணும்? இப்ப நீ என்ன பண்ண போற? இல்ல, ஒரு பெண்ணுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதார துணையை யார் வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம். முன்னால என்ன அந்த பொண்ணு விடுதலையா நடிச்சது பண்ணிக்கிறது பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ்ங்கிறதுங்க மாதிரி இருக்கு நம்ம சொல்றது. நக்கல்யா அவனுக்கு. உங்க பாயிண்ட்க்கு வரும். வேலைக்கு போகாத பெண் என்ன செய்வது? இறந்து போயிட்டா அந்த மாமியாரோ மாமனாரோ தாத்தா பாட்டி எல்லாம் பேரன் குழந்தைகள் எல்லாம் வளர்க்கறதுக்கு தயாரா இருந்து அதுங்களை ஆளாக்கணும். புரிஞ்சதா? முதல்ல அந்த குழந்தைக்கு மனநிலை பாதிக்கும். அம்மா இருந்த ஸ்தானத்துல இவங்க இருக்காங்களேன்றது எப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகி பாவம் 6 மாதத்துல ஏதோ நடந்து போச்சு. அந்த பெண்ணுக்கு குழந்தை எல்லாம் கிடையாது. இப்ப பண்ணிக்கலாமா? அப்ப பண்ணிக்கலாம் சார். உங்களை திருத்தவே முடியாது. எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கே தவிர நல்ல முன்னேற்றம் அடைஞ்சாங்க. அதாவது இன்னொரு திருமணம் செய்து கொண்டு யாரும் நல்லா வாழல. இப்ப நான் என்ன உன்கிட்ட சொல்றது? என்னுடைய உறவினர்கள் வந்து என்னை புறக்கணிச்சாங்க. நாங்கள் இருவரும் மறுமணம் செய்த தம்பதியர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களை பெற்ற தாயினை விட பெரிதும் உயர்ந்து கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். பசங்க இருக்காங்களா இங்க? 3 பசங்க. Let me ask them, no? வாங்க 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 வாங்க. என்ன தேடுறாங்க? அவர் வந்து இவருடைய பையனுங்க. ஓகே. அவர் தான் ப்ரொபோஸ் பண்ணாரு சீக்கிரம் ரீமேரேஜ் பண்ணணுங்கிறது. புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எங்க அம்மா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால சமுதாயம் மெயின் காரணம். இன்விடேஷன் யாராச்சும் கொடுக்க வந்தாங்கன்னா எங்க அம்மா வாங்க மாட்டாங்க. நான் தான் போய் வாங்கணும். ஓகே இல்லங்கிறது. அப்புறம் வீதியில போனா அவங்கள பார்த்து போனா காலையில ஒரு காரியம் விளங்காது அப்படின்னு சொல்றாங்க. It's amazing, man. சூப்பர் பாய். பூவும் பட்டும் வந்து அவங்க முதல்ல இருந்தே வச்சிட்டு இருக்கிறதா. கனவு இல்லாததுக்கு அப்புறம் அதை ஏன் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க எனக்கு புரியவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மறுமணம் என்றாலே அது செக்ஸுக்காக மட்டும் நடக்கிறது என்கிற மனோபாவம் நமக்குள்ள இருக்கு. கடைசி இறப்பு வரைக்கும் வரக்கூடியது. அதுக்கு ஒரு அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பியோ ஈவன் பெத்த பிள்ளைங்க கூட வர முடியாது சார். தெரிகிறதா? வயசான காலத்துல ஒரு நினைவு தடுமாறி இருக்கிறப்ப கூட அவருடைய அப்பா அம்மாவோ பெத்த பிள்ளைங்களை கூட வரவே வராது. பயப்பிடிச்சிட்டான். ஹஸ்பண்ட் என்ற ரிலேஷன்ஷிப்பை நான் நம்ப தயாரில்லை. சோ உங்களுடைய பாதிப்பு உங்களை எப்படி பேச வச்சிருக்கீங்க? எஸ் அப்சல்யூட்லி. என்னடா உங்களுடைய எதிர்ப்பு ஆண்களுக்கு எதிரானதா மறுமணத்திற்கு எதிரானதா? ஆண்கள். அவங்க அந்த பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்ன நல்ல லைஃப் வந்து இவங்க வேஸ்ட் பண்ணதான் நினைக்கிறாங்க. சரி, ஒரு இடத்துல நம்ம அடிபட்டுருச்சு, இந்த இடத்துல வரப்ப விழுந்துட்டோம்னா அங்க இருந்து நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க. ஆனாதான் அங்கதான் சமமான இடம். அப்படி போனாதான் நம்மளோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியும். இருக்கிற ஒரு புத்திசாலித்தனம். கொஞ்ச காலத்தையும் வந்து இன்னொருத்தரும் நல்லவரோட லீட் பண்ணலாம்ல. சார் நீங்க வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். நல்லவங்க நம்பி தான் வந்து எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகேங்களா? நல்லவங்களா தான் அவங்கள நடிச்சாங்க. ஏன் அதுல வெளியே வர மாட்டேங்கிறீங்க? இல்ல வெளியில வர மாட்டேன்ல சார். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். என்னோட வரட்டா